வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி. அதுவும் எதில் செஞ்சுருக்கோம் அப்படின்னா நெல்லிக்காயில் தான் செஞ்சுருக்கோம். காட்டு நெல்லிக்காய் தான் நம்ம செய்ய முடியும். காட்டு நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது நம்ம நெல்லிக்காயை நம்ம காய வச்சு ஸ்வீட்டாக ரெடி பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ராவல் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைம் நம்ம ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸ்கூலுக்கு கிட்ஸுக்கு நம்ம இதை கொடுத்து விட்டுக்கலாம். வெளியில் வெக்கேஷன் போகிறப்ப எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ அப்போம்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நெல்லிக்காய், அதாவது ஆம்லா சொல்லுவாங்க, கூஸ்பெரி. இப்போ இந்த நெல்லிக்காவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்ல சூடாக இருக்கிற வெந்நீர் போட்டிருக்கேன் நான் அடுப்பில். வெந்நீர் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வெந்நீரில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை தண்ணியிலே போடனாலும் போட்டுக்கலாம். தண்ணி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நெல்லிக்காய் இந்த மாதிரி வெடிக்கணும். இந்த மாதிரி லைட்டாக வெடிக்கவும் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப நம்ம குலைவாக வேக விட்டுறக்கூடாது. ஓரளவு மீடியமாக லைட்டாக வெடிக்கிறப்பவே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்வீட் நமக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நெல்லிக்காய் சீசன் டயத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ட்ரை நெல்லிக்காய் ஸ்வீட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நெல்லிக்காய் நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காயில் என்ன செஞ்சுக்கோங்கன்னா அப்படின்னா உள்ளே இருக்கிற விதைகளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் நெல்லிக்காவை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வைக்க போகிறோம். இப்போ நல்லா வெடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம பிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக இந்த மாதிரி எடுத்தாலே போதும். நமக்கு அந்த சீட்ஸ் எல்லாமே வந்துடும். இல்லை நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே வேக வச்சிட்டிங்க, அந்த வெடிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வரலை அப்படின்னீங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நெல்லிக்காவை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி கிராக் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னாலே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒத்த பீஸாக கிடச்சிரும். இந்த நெல்லிக்காய் பிரிக்கிறப்பவே நமக்கு ரொம்ப சூப்பராக நமக்கு வந்துடும். இப்போ நான் எல்லா நெல்லிக்காயில் இருக்கிற விதைகளை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். நீங்கள் காட்டு நெல்லிக்காயாக இருந்தாலும் சரி, அரி நெல்லிக்காய், அதாவது வீட்டில் நம்ம விளையிற நெல்லிக்காயில் நம்ம இந்த மாதிரி செய்ய முடியாது. அது ரொம்ப நாளைக்கு நமக்கு இருக்காது. இந்த மாதிரி காட்டு நெல்லிக்காய் அப்படின்னா நமக்கு ரொம்ப லாங் ரன் கிடைக்கும். அதனால் இந்த நெல்லிக்காயிலே நீங்கள் செய்யுங்க. இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜீனி ஆட் பண்ண போகிறேன். சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த நெல்லிக்காய் வெளியில் தெரியாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஜீனி சேர்க்க போகிறேன். ஒரு 10 கைப்பிடி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 10 வாட்டி அள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னீங்கன்னா இனிப்பு குறையா சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் நல்ல இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னீங்கன்னா இனிப்பு தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜீனி இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இன்னும் நல்ல மூழ்கலை. அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஜீனி சேர்க்க போகிறேன். அந்த நெல்லிக்காவே தெரியாமல் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீனி தான் தெரியணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா ஜீனி போட்டுக்கோங்க. எதுக்காக அப்படி செய்கிறோம் அப்படின்னா அந்த நெல்லிக்காய் ஃபுல்லாகவே அந்த ஜீனியில் தான் ஊறணும். அப்போ தான் நமக்கு அந்த நெல்லிக்காய் உள்ளுக்கையும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஜீனியோட டேஸ்ட்டு உள்ளே போய் அது நல்லா மெல்ட் ஆகி அது நல்ல ட்ரைனஸை கொடுக்கும். இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இது கூடவே நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஜீனியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு என்னச்சு அப்படின்னா நல்லா ஜீனி சேர்ந்துட்டு இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த ஜீனி எல்லாமே இந்த மாதிரி நல்லா தண்ணியாக ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதை அப்படியே வச்சுடுங்க. இந்த ஜீனி பாகத்தூர ஊற்றாதீங்க. ஒரு 2லேருந்து ஒரு 6 நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் சன்லைட்டில் எடுத்து காய வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு 4 டேஸாவது அந்த ஜீனி பாகில் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா அந்த நெல்லிக்காய் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இப்போது ஒரு 2 நாள் கழித்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா லெமன், ஒரு அரை லெமன் எடுத்து இந்த மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஏற்கனவே நெல்லிக்காயில் நமக்கு அந்த புளிப்பு தன்மை இருக்கும், ஜீனியும் சேர்த்துருக்கோம். அது கூடவே நம்ம இந்த லெமன் சேர்த்தோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த லெமன் ஃப்ளேவரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லெமன் ஒரு அரை லெமன் தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் அந்த லெமன் ஜூஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நாள் கழித்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திரும்பியும் நம்ம அதே ஜீனி பாகிலே ஊற விட்டுருங்க. 2 நாள் லெமன் ஊற்றாமலே என்ன செய்யுங்க அப்படின்னா ஊற வச்சுருங்க.
2 நாள் கழித்து என்ன செய்யலாம் அப்படின்னா லெமன் ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு 2 நாள் அப்படியே ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் டெய்லி எடுத்து பார்த்தீங்கனாலே டெய்லி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த டேஸ்ட்டோட டிஃப்ரெண்ட் தெரியும். ஒவ்வொரு நாள் ஊறினதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஊற வச்சாச்சு. இப்போ பாருங்கள் ஒரு 4 நாள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து போட்ட நெல்லிக்காய் வந்து நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலருமே மாறி இருக்கும். முதல்ல நம்ம போட்ட கலர் வந்து நல்ல பச்சை பச்சேன்னு இருக்கும். அடுத்து இந்த மாதிரி அந்த தோல் எல்லாமே கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து ஒரு 4லேருந்து 6 நாள் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த ஜீனி பாகுலே நல்லா ஊற போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஊற போட்ட நெல்லிக்காவை ஒரு தனியாக பிளேட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நெல்லிக்காவை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நல்லா காய வைக்க போகிறோம். தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டிடும். இந்த ஜீனி பாகு வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஸ்வீட் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தூர ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஜீனி பாகில் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதுக்கப்புறமா இருக்கிற மீதி எல்லாத்தையுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இந்த மாதிரி இதில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜீனி பாகு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சன்லைட்டில் வைக்கிறப்ப நமக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடும். தண்ணி ஊற்றாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ நெல்லிக்காய் சேர்த்துருந்தேன். நான் வந்து 1 கிலோ நெல்லிக்காய் சேர்த்துருந்தேன். எனக்கு இவ்வளோ தான் இப்போ கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம ட்ரை ஆக நமக்கு வந்து குவான்டிட்டியை நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கம்மியாக தான் ஆகும். இப்போ பாருங்கள் காய வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஊறின நெல்லிக்காய் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டில் பிடிக்கும் அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் 2 நாள் காய்ஞ்சிருக்கு இந்த நெல்லிக்காய். ஊற போட்ட நெல்லிக்காய் வந்து ஒரு 10 டேஸாவது மினிமம் நீங்கள் சன்லைட்டில் காய வைக்கணும். அப்போ தான் அது வந்து இன்னும் நல்ல காயும். இல்லை உங்களால் ரொம்ப கடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 3 to 4 டேஸ் வச்சா போதும். ரொம்ப அதோட உண்மையான ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 8லேருந்து 10 டேஸ் நீங்கள் நல்லா காய வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டே காய வைக்கிறப்ப அந்த சுகர் சிரப் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும். அந்த பாத்திரத்தில் என்ன செய்யும் அப்படின்னா ஜீனி பாகு வந்து ரொம்ப ஸ்டிக் ஆகும். அதனால் எல்லாத்தையுமே உதிர்த்து விட்டுட்டு ஒரு 2 நாள் இந்த மாதிரி நல்லா காய வைங்க. ஒரே பிளேட்டில் வைக்காமல் அடுத்தடுத்த பிளேட்டில் நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்போனா அந்த ஸ்டிக்கினஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இது நல்லா காஞ்சிச்சு. ஒரு 2 நாள் நான் காய வச்சு எடுத்துருக்கேன். இன்னும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு காய வைக்க போகிறேன். நீங்கள் காய வைக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெல்லிக்காய் வந்து நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நெல்லிக்காய் வச்சுருக்கீங்க, ஜூஸ் செஞ்சுருக்கீங்க, பவுடர் செஞ்சுருக்கீங்க, இந்த மாதிரி செய்யலை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இன்னும் நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா நல்லா காய வச்சாச்சு. ஒரு 4 நாள் கழித்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேறு பிளேட்டில் வச்சு அதையும் திரும்ப காய வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு வாரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஜீனியை நான் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜீனியை நல்லா பொடி பண்ணதை இந்த மேலே கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போனா அதோட கோட்டிங் வந்து நல்லா செட் ஆகிடும். இல்லை ஜீனி பவுடர் சேர்க்காமலே நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா கோட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சூப்பரான ஆம்லா ஸ்வீட் செஞ்சாச்சு. தமிழில் வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா நெல்லிக்காய் முட்டாய் அப்படி சொல்லிக்கலாம். இங்கிலீஷில் வந்து ட்ரை கூஸ்பெரி ஸ்வீட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் இது வரைக்கும் நீங்கள் செய்யலை இந்த நெல்லிக்காய் மிட்டாய் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.